குண்டு குண்டு குலோப் ஜாமுன் கொஞ்சம் கூட வெடிப்பே இல்லாமல் நல்லா மொழு மொழுன்னு கடையில் செய்கிற மாதிரியே சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சின்ன சின்ன டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களுமே சூப்பராக குலோப் ஜாமுன் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு எந்த ரெடிமேட் மிக்ஸ்னாலும் எடுத்துக்கோங்க. அதில் 1+1 ஆஃபர் இருக்கும் இல்லையா, அந்த 2 பேக்கெட்டுமே நான் சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் சூடாகவும் இருக்கக்கூடாது, பச்சை பாலும் சேர்க்கக்கூடாது. காய்ச்சின பால் கொஞ்சம் ஆறின பதத்துக்கு சேர்த்து நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி பிசு பிசுப்பாக பிசையணும், டைட்டாக பிசையக்கூடாது. பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். இப்போ சர்க்கரை பாகுக்கு 3/4 கிலோ சர்க்கரைக்கு 3/4 லிட்டர் தண்ணி சேர்த்து அது கூடவே ஃப்ளேவருக்கு 4 ஏலக்காய், கொஞ்சமாக கலருக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ ஆப்ஷனல் தான், இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். இப்போ இது பிசு பிசுப்பு தன்மை வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. கம்பி பதெல்லாம் வேணாம். இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிசு பிசுப்புலாம் போய் கையில் ஒட்டாது. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் உருண்டை உருட்டிக்கோங்க. உருண்டை உருட்டும் போது இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு அழுத்தி உருட்டுங்க. லைட்டாக அழுத்தணும், அப்போ தான் நல்லா முழு முழுன்னு கிடைக்கும். ஊற வைக்காமல் நீங்கள் உருட்டிங்கன்னா கண்டிப்பாக வெடிப்பு வரும். அரை மணி நேரம் ஊற வச்சு உருட்டும் போது உங்களுக்கு வெடிப்பு கொஞ்சம் கூட வராது. எண்ணெயை நல்லா சூடானதும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு உருண்டையாக போடுங்க. அதுவே மேலே எலும்பி வரணும். அது வரைக்கும் கரண்டி வைக்கக்கூடாது. மேலே எலும்பி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே ஈவனாக வர்றதுக்காக கிளறி விட்டிங்கன்னா எல்லா சைடும் ஈவனான கலர் வந்துடும். இப்போ பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு சக்கரை பாகில் ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டான குலோப் ஜாமுன் ரெடி. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்.